அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. திப்பு சுல்தான் நாணயம். யானை, எலிஃபண்ட் டைப் ஆஃப் காயின்ஸ். வெரி ரேர் காயினு, குட் கண்டிஷனான நாணயம். மெயினாக சொல்ல போகிறதுனா ஒரிஜினல் காயின். நம்ம நிறைய டூப்ளிகேட் நாணயம் இதில் வெளியே வந்துருச்சு. காலம் 1782 to 1799. இதுதான் அவருடைய பீரியடு. இது யானை இடதுபுறம் பார்த்து வாழை தூக்குன மாதிரி நிற்கும். இது வலதுபுறம் திரும்பி நிற்கும். ரெண்டு காயினுக்கும் வித்தியாசத்தை பார்த்தோம். இது மாதிரி ஃபோல்டர் போட போகிறேன். இது அந்த பீரியடு 8000 ரூபா அந்த நாணயத்தினோட ரேட். இதை விட இது பெரிய காயின், திக்கு காயின். ஆனால் அதே ரேட்டு தான். திப்பு சுல்தான் காயின் குறைஞ்சது காப்பர் காயின் வந்து 8000 குறைஞ்ச விலை. அதுவும் ஒரிஜினல். டூப்ளிகேட்டு இதை விட விலை அதிகமாக சொல்லலாம். 10,000 12,000. இது ட்ருவாங்கூர் காயின், கோல்டு காயினு, ரேர் காயினு. ஆனால் திப்பு சுல்தான் காயின் அளவுக்கு இது ரேர் கிடையாது. 24 கேரட் பியூர் கோல்டு ஒரிஜினல் ட்ருவாங்கூர் காயின். இந்த பின்னுலாம் நான் போடலை. நான் போட்ட பின்னு இது. என்னோடய நாணயங்கள் எல்லாத்துலேயுமே இந்த பின் வந்து 4 மூலைகளை நோக்கி இருக்கும். எழுதுறதுக்கு வசதியாக உருவாக்கியிருப்பேன். இதெல்லாம் எனக்கு வந்த, இது என்னுடைய ஹேண்ட் ரைட்டிங் கிடையாது. ஆதிதேயா வர்மா, ட்ருவாங்கூர், கல்யாண் பணம், இதெல்லாம் அவங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங். 1712 1712 உள்ளது. பெருமாள் நாமம் போட்டிருக்கும். பத்மநாத சுவாமி நினைவாக வெளிவந்த நாணயங்கள். இந்த இதெல்லாம் அவங்க போட்ட பின்னு. நான் 4 பின்னுக்கு மேலே போட மாட்டேன். 4மே கிராஸாக இருக்கும். இது திப்பு சுல்தான் காயின். இது அவங்க போட்ட பின் தான். பெர்ஷியன் மொழி ஹீன் எழுதியிருக்கும். 1 கோல்டு ஃபனம், கிங்டம் ஆஃப் மைசூர், திப்பு சுல்தான். 1197 1216 வந்து ஹிஜ்ரி ஆண்டு. ஹிஜ்ரி இது தான் ஆங்கில வருடம். 1783 to 1801 வரைக்கும் நாணயங்கள் 1 வரைக்கும் புழக்கத்தில் இருந்தது. அங்கே வெளிவந்த பீரியட் வந்து 1799 முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷமாக அது புழக்கத்தில் இருந்தது. ஒரு பக்கம் வால் உருவம் பொறிக்கப்பட்டிருக்கும். க்ளோஸ்அப்பில் காமிக்கேன். ஒரு பக்கம் வால் உருவம் பொறிக்கப்பட்டிருக்கும். இன்னொரு பக்கம் அந்த மொழியில் எழுதப்பட்டிருக்கும். இந்த காப்பர் காயினில் எப்படி பின்பக்கம் எழுதியிருக்குதோ அதே மாதிரியே கோல்டு ஃபனத்துலேயும் எழுதியிருக்கும். வருஷங்களும் பொறிக்கப்பட்டிருக்கும். இது ஒரு திப்பு சுல்தானுடைய தங்க நாணயம். இதை விற்பனைக்கு அல்ல அப்படின்னு சொல்லிடுவேன். இருந்தாலும் அது சொல்ல வேண்டாம்ட்டு இருக்கேன். யாரும் கேட்டால் கொடுப்போம்னு சொல்லி. 2 காயின் இருக்குது. 1 கேட்டால் கொடுக்கலாம். வெரி வெரி ரேர். ஒரிஜினலில் கோல்டு ஃபனம் வந்து திப்பு சுல்தான் ஹைதர்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இதுவும் அதே டைப் தான். திப்பு சுல்தான் அதில் எழுதியிருக்கிற மாதிரியே தான் இதுலேயும் எழுதியிருக்கும். இது ஒரு நினைவாகவே நான் வாங்கி வச்சுருக்கேன். இது 2 தங்க நாணயங்கள், 3 செம்பு நாணயங்கள். திப்பு சுல்தான் காயின் எங்கே யார்கிட்ட கிடைச்சாலும் நான் வாங்கிடுவேன். அது என்ன விலையாக இருந்தாலும் பரவாயில்ல. 12,000 ரூபா ஒரு காயினோட ரேட்டு. பெரிய நாணயம். யானை நிற்கிதா,
பெரிய நாணயம், திக்னஸ் நாணயம். இந்த பக்கம் பார்த்துக்கோங்க. அந்த கன்னட மொழியில் எழுதப்பட்டிருக்கும். இதில் இது சம்பந்தமாக தான் இன்றைக்கி ஒரு பதிவு உங்கள்கிட்ட போடுதேன். இது என்னென்னா, திப்பு சம்பந்தப்பட்ட எந்த இடத்திற்கு நீங்கள் கர்நாடகாவில் சென்றாலும் அங்கங்கே ஒரு ஆலயங்கள் மிக பிரம்மாண்ட முறையில் இருக்குது. அதில் சந்தேகமே கிடையாது. ஸ்ரீரங்கப்பட்டணம் போனால் ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் ஆலயம் மிக பிரம்மாண்டமான முறையில் இருக்குது. திப்பு சுல்தான் அங்கு தான் தலைமறைவாக இருந்தார் அப்படிங்கிற ஒரு வரலாறு இருக்குது. அது பக்கத்தில் ஒரு பாதாள சிறை இருக்குது. அதெல்லாம் ஒரு 27 பேரை அதில் கொண்டு போய் அடைச்சி வச்சு பாதுகாத்து வந்தார். பிரிட்டிஷ்காரங்களை, முக்கியமான தளபதிகளை. சுவரில் ஒவ்வொரு கல் நீண்டு இருக்கும். அந்த கல்லில் தான் கம்பி போட்டு அவங்கள கெட்டி வச்சுருந்துருக்காரு. அந்த பாதாள சிறை பக்கத்தில் ஒரு ஓடை போகுது, நீரோடை. அந்த நீரோடைக்கும் ஸ்ரீரங்க பெருமாள் கோயிலுக்கு உள்ள சுரங்கம் இருக்குது. அந்த நீரோடை வழியாக திப்பு சுல்தான் அவர்கள் தப்பிச் சென்ற பொழுது தான் வாட்டர் கேட் அப்படிங்கிற ஒரு நீர்வழிப்பாதை பக்கத்தில் அவரை பிடிச்சு துப்பாக்கியால் சுட்டு சடலத்தை அங்கிருந்து ஒரு 100 மீட்டர் தூரத்தில் கண்டுபிடித்து கையில் எடுத்தார்கள். அதில் டெத்து பிளேஸ்னு போட்டு ஒரு இடம் இருக்குது. டெத்து பிளேஸ் திப்பு சுல்தான் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே நான் போய் இருந்து புகைப்படங்கள் நிறைய எடுத்திருக்கேன். அது பக்கத்தில் வாட்டர் கேட் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் அவரை துப்பாக்கிட்டு நேருக்கு நேராக மார்பில் கொண்டு வாங்கி இறந்த ஒரு மாமனிதன். புறமுதுகிட்டு ஓடி முதுகில் காயம்பட்டு இறந்தவன் அல்ல. பிரிட்டிஷ்காரங்களை நேருக்கு நேராகவே சந்தித்து 4 பேரை சுற்றி கையை பிடிச்சிக்கிட்டு பீரங்கி குண்டுகளால் அவரை சுட்டு வீழ்த்தினார்கள். அவர் பிறந்த இடம் பார்க்க போனேன். டெத்து பிளேஸ் பார்த்துட்டோமா, அடுத்து பெர்த்து பிளேஸ் பார்க்கணும் அப்படின்னு விசாரித்ததில் தேவனஹள்ளின்னு ஒரு இடம் இருக்குது. பெங்களூருக்கு அந்த பக்கம். ஸ்ரீரங்கப்பட்டினம் மைசூர் பக்கத்தில். ஸ்ரீரங்கப்பட்டணத்தில் இருந்து தான் மைசூரை அவங்க ஆட்சி புரிந்தார்கள் சிறிது காலம். ஹைதர் அலி, அவருடைய மகன் திப்பு சுல்தான் இருவரும். அப்புறம் ஸ்ரீரங்கப்பட்டினத்திலேயே அவங்களுடைய சமாதியை போய் பார்க்க போனேன். பார்க்க போன இடத்துல அங்கே ஹைதர் அலி, அவங்க துணைவியார் 2 பேருக்கும் உள்ள சமாதி இருக்குது. சமாதி முதல்ல கெட்டலை. அப்புறம் அவங்க 2 பக்கமும் கெட்டினதுக்கப்புறம் திப்பு சுல்தானுக்கெல்லாம் வேறு இடத்துலலாம் சமாதி இருந்துச்சு. மாதிரி அதெல்லாம் தோண்டி எடுத்து கொண்டு ஒரே இடத்துல 3 பேருக்கும் சமாதி வச்சுட்டாங்க. அந்த உள்புறமாக வெளியே வந்தால் நான் மலர்களால் அள்ளி அவங்களுக்கு அஞ்சலி செலுத்தினேன். வெளியே வந்தால் அவருடைய துணைவியார், மகன்கள், பேரப்பிள்ளைகள், மாமனார்கள், சித்தப்பமார்கள், பெரியப்பமார்கள், அவங்களுடைய சமாதியில் மொத்தம் ஒரு 100 பேருக்கு மேலே உள்ள சமாதி இருக்குது. பக்கத்தில் அவர் தொழுகை நடத்திய ஒரு பள்ளிவாசல். அதுக்கு பக்கத்தில் அவர் வாக்கிங் போன இடம், திப்பு சுல்தான் வாக்கிங் போன இடம். அவர் எங்கே சுதந்திரமாக வாழ்ந்தார்? எப்போவுமே தலைமறைவாகவே வாழ்ந்தார். ஏவுகணைகளெல்லாம் கண்டுபிடிச்சார், பீரங்கிகளை கண்டுபிடிச்சார். எப்போ பார்த்தாலும் அந்த போர்க்குணத்திலே இருந்தார். மைசூரையும் பிரம்மாண்ட முறையில் ஆட்சி புரிந்தார். அவர் மைசூர் மன்னர் கிடையாது, தளபதிகளில் ஒருவராக இருந்து ஒரு மன்னருங்கிற அதிகாரத்தை இருந்து வாழ்ந்தவர். சரி, அப்புறம் இங்கே போனோம் தேவனஹள்ளிக்கு போனால் அங்கே அவருடைய பெர்த் பிளேஸ் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. பராமரிக்கப்படாமல் இருக்குது. ஒரு மாவீரனுடைய இடம் பராமரிக்கப்படாமல் இருக்குது. பக்கத்துலேயே அவருடைய கோட்டை, திப்பு சுல்தான் கோட்டை, அங்கேயும் ஒரு கோட்டை, பிறந்த ஊரில் உள்ள அங்கே ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெருமாள் கோயில். அந்த கோயிலுக்கு தான் இன்றைக்கி நிறைய மக்கள்லாம் எல்லாம் போயிட்டு வந்துட்டுருக்காங்க. சுற்றி ஒரு அகழி பக்கத்தில் ஒரு அகன்ற ரோடு மாதிரி போட்ட ஒரு கோட்டை மாடி மேலே, அது மேலே ஒரு கோயில். அங்கே போய் இப்போவும் வணங்கிட்டு வராங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு 10-25 மீட்டரில் ஒரு ஆஞ்சநேயர் கோயில். ஆஞ்சநேயர் கோயிலுக்கு காம்பவுண்ட் சுவரை ஒட்டி உள்ள ஒரு சின்ன ஒரு தர்கா இருக்குது. தர்கான்னா ஜீவசமாதின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த அது உள்ள ஒரு 3 பேருக்கு சமாதி இருக்குது. அந்த சமாதி எங்கே இருக்குன்னா ஆஞ்சநேயர் கோயிலுக்கு உள்ளே இருக்குது. 2க்கும் ஒரே காம்பவுண்ட்ஸ். இதை கும்பிடாமல் அங்கே போக முடியாது, அதை கும்பிடாமல் இங்கே வர முடியாது.
நான் அந்த சமாதிக்குள்ளே போனேன். போய் அந்த புத்தகங்கள்லாம் வாங்கினேன். அங்கே புத்தகங்கள் கொடுக்குறாங்க. ரூ. 20, 50, ரூ. 100 அந்த மாதிரி ரூபாய்க்கு தகுந்தபடி கொஞ்சம் தடிமானலாம் இருக்குது. 3 புத்தகத்துலேயும் ஒன்று கொடுங்கன்னு சொல்லி அதை வாங்கினேன். வாங்கி அதை நான் வணங்கிட்டு வெளியே வர கிடச்சியும் உள்ளேயே 2 மூலைகளில் 2 கொடிக்கம்பங்கள் இருக்குது. ஒன்று காவி கொடி, ஒன்று பச்சை கொடி. நான் என் வாழ்நாளில் நான் எங்கேயுமே அப்படி பார்த்ததில்லை. ஒரு தர்காவுக்கு உள்ள இஸ்லாமியர்களின் சமாதிக்கு உள்ள அதாவது கோயிலுக்கு உள்ளே சொல்கிறேன், அந்த சமாதிக்கு உள்ளே சொல்கிறேன். சமாதிக்கு வெளிப்புறமாக காம்பவுண்ட் சோறுன்னு சொல்லலை. சமாதிக்கு உள்ளேயே 2 மூலைகளில், ஒரு மூலையில் காவி கொடி, ஒரு மூலையில் பச்சை கொடி, இஸ்லாமியர்களின் கொடி. அது மாதிரி ஒரே சோறு காம்பவுண்ட் சோறாக இருந்ததையும் நான் மதுராவில் பார்த்துருக்கேன். உத்தரப்பிரதேசத்தில் மதுரா, கண்ணன் பிறந்த இடம், கிருஷ்ண பரமாத்மா பிறந்த இடம். மதுரைக்கு போனேன். அப்போ மதுரை இல்லை, மதுரா. அங்கே வந்து ஒரே சோறு, காம்பவுண்ட் சோறு, அந்த பக்கம் பள்ளிவாசல், இந்த பக்கம் மதுரா கோயில். அதுக்கப்புறமாக நான் தேவனஹள்ளியில் பார்க்குறேன். அப்புறம் மீண்டும் பெங்களூர் வந்து திப்புவின் மகாலை பார்க்குறேன். அவர் அரண்மனையை, திப்பு பேலஸ், திப்பு டெத்து பிளேஸ், திப்பு பெர்த் பிளேஸ், திப்பு பேலஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். அப்புறம் திப்புவின் மியூசியம் ஒன்று இருக்குது ஸ்ரீரங்கப்பட்டணத்தில். அது உள்ளே போனால் அவர் பயன்படுத்திய வாள்கள், உடைகள், வாங்கிய பதக்கங்கள், உறவினர்கள், அவருக்காக வாதாடிய வழக்கறிஞர்கள், இவருடைய புகைப்படங்கள், எழுத்துக்கள்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் ஷூட் பண்ணால் கேமராக்கு அடங்காது. இருந்தாலும் ஓரளவுக்கு நிறைய ஷூட் பண்ணி கொண்டு வந்தேன். ஒரு கண்ணாடி மாளிகையெல்லாம் போய் எல்லாம் பார்த்து சுற்றி பார்த்து வந்தேன். திப்புவை பற்றி ஆயிரக்கணக்கான நல்ல விஷயங்கள், லட்சக்கணக்கான கெட்ட விஷயங்கள், எல்லோரும் எதுவும் சொல்லுவார். இருந்தாலும் என்னையை பொறுத்தெல்லாம் அவர் ஒரு ஆத்ம ரீதியான ஒரு புருஷர், ஒரு வீரன், ஒரு மாவீரன். எதிரிகளை அழித்தாலும், அடுத்த மதத்துக்காரனை அழித்தாலும், சொந்த மதத்துக்காரனை அழித்தாலும், அவருடைய துணைவியார்கள் எல்லாருமே இந்து தான். ஒன்று கூட இஸ்லாமியர் கிடையாது. அவர் துணைவியார் இந்துக்கள்னால் அப்புறம் பிறந்த குழந்தைகளெல்லாம் இந்துக்கள் தானே. தாய் வழி வந்தால் இந்துக்கள், தகப்பன் வழி வந்தால் முஸ்லீம்கள். சில இருந்தாலும் ஒன்றோட ஒன்றாக இரண்டரை கலந்து வாழ்ந்த மனிதர் தானே. இந்துக்களை அழித்தார்கள் என்றால் அவர் மனைவி மக்கள் எல்லாம் இந்துக்களுக்கு பிறந்தவங்க தான். அதனால் நான் அதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கிறது இல்லை. இருந்தாலும் ஒரு திடகாத்திரமான, ஒரு மதி நுணுக்கமான ஒரு மாமனிதன், திப்புவின் ரசிகன் தான். அதனால் திப்பு சுல்தான் நாணயங்களை அப்புறம் சேகரித்து வச்சுக்கோ. ஒரு வரலாற்று பொக்கிஷம். திப்பு ஜெயந்திலாம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க கர்நாடகாவில். ஒரு அருமையான நாணயம். இது எது வேணுமோ உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க, வேண்டாம் என்றால் அந்த வரலாறுகளை தெரிந்து கொள்ளுங்கள். பிற்காலத்தில் இது வந்து ஒரு அரிய பொக்கிஷம். இது வந்து அரசாங்கத்தினுடைய தொல்பொருள் ஆய்வுத்துறை ரீதியாக கண்காட்சிக்கு, மக்கள் பார்வைக்கு வைக்க வேண்டிய பொருட்கள். இதெல்லாம் ஒரு பெரிய சார்ட்டே உருவாக்கணும். பெரிய சார்ட் உருவாக்கி திப்புவின் புகைப்படத்தை வச்சு, ஹைதரலியின் புகைப்படத்தை வச்சு, அவங்க வரலாறுகள், போர்கள், கடைசியாக நடந்த மைசூர் போரில் தான் அவர் மாற்றார். 4 போரில் மைசூர் போரில் அவர் மாற்றார். தமிழகத்துக்கும் திப்புவுக்கும் நிறைய தொடர்புகள் உண்டு. திண்டுக்கல் கோட்டை, திருமயம் கோட்டை, அது மாதிரி வேலூரில் ஹைதர் மஹால், திப்பு மஹால், அங்கே ஒரு 6 மாதம் இருந்தேன். டெய்லி அந்த ஹைதர் மஹால், திப்பு மஹால்னு சுற்றி வந்துக்கிட்டே இருப்பேன். ஏதேனும் ஒரு வரலாற்றை தேடிக்கிட்டே இருப்பேன். அதுதான் மன்னன் இல்லாத கோட்டையும்பாங்க. மன்னன் இல்லை, திப்பு சுல்தானும் இல்லை, ஹைதரலியும் இல்லை, வேற்று மன்னர்களும் இல்லை, ஆனால் கோட்டை உண்டு. சுவாமி இல்லாத கோயில், ஜலகண்டேஸ்வரர் கோயில் இருக்கும், உள்ள சிலை இல்லை. சிலை வைக்கிறதுக்கு முந்தைய அந்த மன்னர் இறந்து விட்டாலும் சிலை இல்லாமல் இருந்துச்சு. அந்த சிலையும் தமிழகத்தின் முதலமைச்சர் முன்னாள் அவர்கள் தான் உள்ள ஜலகண்டேஸ்வரர் கோயில் வச்சு அதை கொண்டாடினாங்க. அது மாதிரி மரங்கள் இல்லாத மலை, அதிகாரம் இல்லாத போலீஸ். ஏன் அதிகாரம் இல்லாத போலீஸ்னு சொன்னால், அங்கே வந்து ஆயிரக்கணக்கான போலீஸ் இருப்பாங்க, எல்லோரும் பயிற்சியில் இருப்பாங்க. வேலூர் கோட்டை வந்து ஒரு போலீஸ் பயிற்சி மையம். அது உள்ள நிறைய போலீஸ் பயிற்சியில் இருப்பாங்களே தவிர, பயிற்சி முடித்து அங்கங்கு நியமிக்கப்பட்ட பிறகுதான், பணி நியமிக்கப்பட்ட பிறகுதான் அவர்களுக்கு அதிகாரங்கள் வழங்கப்படும். பயிற்சியில் வந்து அதிகாரங்கள் கொடுக்கப்பட மாட்டாது. ஆகையால் அதிகாரம் இல்லாத போலீஸ், சுவாமி சிலை இல்லாத கோயில், மன்னர் இல்லாத கோட்டை, மரங்கள் இல்லாத மலை, இது மாதிரி அங்கே நிறைய வேலூருக்குன்னு ஒரு தனியாக ஒரு இன்னொரு வாக்கியமும் இருக்குது, அதை சொல்ல வேண்டாம். எல்லாமே அந்த எல்லாத்துக்கும் பாத்தியப்பட்ட, அந்த வார்த்தைகளுக்கு பாத்தியப்பட்ட ஊர் வந்து வேலூர் கோட்டை. திப்பு மஹால், ஹைதர் மஹால் என்று 2 கோட்டைகள் உள்ளே இருந்தது. அது உள்ளெல்லாம் ஒரு 6 மாத காலமாக அங்கேயே சுற்றி வந்தேன். பீரங்கிகள்லாம் டெய்லி போய் பார்ப்பேன். அப்போ கேமரா வசதி, ஃபோன் வசதியெல்லாம் அப்போ கிடையாது. அங்கே ஒரு மியூசியம் இருக்குது. அங்கேயும் பழங்கால தபால் தலைகள், பழங்கால நாணயங்கள், பழங்கால போர்க்கருவிகள் எல்லாம் அங்கே நினைவு வச்சுருக்காங்க.
திப்புவின் தபால் தலையும் நான் ஒன்று வச்சுருக்கேன், பாதுகாப்பாக வச்சுருக்கேன் அவருடைய தபால் தலையும். வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தமிழகத்தில் மறைக்கப்பட்ட வரலாறுகள் தவிர, மறுக்கப்பட்ட வரலாறுகள் தவிர எல்லா வரலாறையும் நாம் அலசி ஆராய்ந்து பார்ப்பதற்கு நேரகாலம் ஒத்துழைக்காவிட்டாலும் முடிந்த அளவுக்கு முயற்சி செய்வோம் நண்பர்களே. பணம் இன்றைக்கி வரும், நாளைக்கு போகும். காசு இன்றைக்கி வரும், நாளைக்கு போகும். ஆனால் கிடைக்காத ஒரு பொருளை பல ஆயிரம் கொடுத்து சேகரித்து வைக்கக்கூடிய ஒரு எண்ணம் எனக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் வந்துவிட்டால் தமிழக வரலாறு பாதுகாக்கப்படும். எந்த கொம்பனாலும் அது மறைக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. வாழ்த்துக்கள்.